இருக்கிறோம். பிரைஸ்லோட்டம்மா, பிரைஸ்லோட்டம்மா, உங்களோட மைக்கு ஆனில் இருக்கம்மா. மைக் இருக்கா? ஆஃப் பண்ணி விடுங்க, அந்த ஆன் பண்ணுங்க. அருமையானவளை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 1 4 1 ஏப்ரல் மாதம் 1 சித்திரை மாதம் 2026 எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோவிலிருந்து வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க, வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். வழி நடத்துகிறோமா? காட் பிளஸ். ஆமேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்த ஆவியானவரை வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானபரணே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே பலவீனமான பாண்டோம் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமே பேலனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரணே வந்தாளுமே இந்நேரமே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலே நீங்கள் என் மேல் வந்து அமருங்க ஆண்டவரே. நான் கூப்பிடும் வேலையெல்லாம் எனக்கு உதவி செய்யற தெய்வ குமாரா, இந்த வேளையில நீர் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேணும். ஒரு விதமான தடையலும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே ஹோரபாஷியலரபலையா. நன்றி இயேசு சுவாமி, நீங்க பொறுப்படுத்ததுக்கா சோத்திரம். உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட உம்முடைய பாதார முத்தம் செய்து எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசு நாமத்திலே நான் ஜெயம் எடுக்கிறேன் அல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். 2002 பிப்ரவரி மாதம் 3 நான் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல் தான் இந்த நாளிலே நான் உங்களோடு ஷேர் பண்ண போகிறேன். என் இயேசுவே என் மீட்பரே, என் இயேசுவே என் மீட்பரே, நீரெனக்காக மரித்தீரே, நான் உமக்கு என்ன செய்தேன். என் இயேசுவே என் மீட்பரே, இயேசுதான் என் மீட்பர். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் விசுவாசிகளை பாவ அடிமைத்தனத்தில் இருந்தும் துன்புறுத்தலிருந்து மீட்கிறார். பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு கொடுக்க வேண்டிய கிரயம் அல்லது விலை அது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம். ஆகவே அவர் தன்னுடைய மரணத்தினாலேதான் என்னையும் உங்களை மீட்டார். 1 கொரிந்தியர் 1 30 வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்துவினால் தான் அவர்தான் எங்களுக்கு மீட்பரா வந்தார். ரோமர் 3:23-24 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நாங்கள் பாவிகளாயிருந்தோம், ஆனால் இயேசு அவருடைய கிருபை நிமித்தம் அவர் எங்களுக்காக மரித்து உயிர்த்ததினாலே எங்களை நீதிமான்களாக்கி எங்களை மீட்டு கொள்ளுகிறார் பாவத்திலே இருந்து. ரோமர் 6:17
மிகவும் அழகாக சொல்லுகிறது. எங்களால் சொல்லுகிறது, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாகிறீர்கள். ஆகவே நாங்கள் ஒரு காலத்திலே நாங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் அவர் எங்களை பாவத்துக்கு அடிமைகளாயிருந்த எங்களை இப்ப விடுதலையாக்கி நாங்கள் நீதிக்கு அடிமைகளாக மாறுகிறோம். வசனம் 22 வசனம் சொல்றது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். எனக்கும் ஒரு சாட்சி. அங்கே 1975 செப்டம்பரிலேயே ரெவரன் காலம் சென்ற ரெவரன் KS ஜெயசிங்கம் சாவச்சிரி அங்கே ஆலயத்திலே அவர் போதையராக இருந்தார். அந்த நாட்களிலே 3 நாட்களாக ஒரு எழுப்புதல் கூட்டம் வைப்பதற்காக அவர் ஆயத்தப்படுத்தி என்னுடைய கணவனையும் என்னையும் தன் குவாயர்ல வந்து அவர்களுக்கு பாட்டுகளை பழக்கி அங்கே எங்களுக்கு உதவி செய்யும்படி கேட்டதினாலே நாங்கள் அந்த 3 நாள் கூட்டங்களிலும் நாங்களும் அங்கே பங்கு பெற்றோம். அந்த நாட்களிலே இந்தியாவில இருந்து ரெவரண்ட் பால் ராஜ் அவர் அதன் பின்னடியாக அவர் பிஷப்பா வந்தவர், பிஷப் ஆஃப் ட்ரிச்சி. அவர் தான் அந்த நாட்களிலே அந்த 3 நாட்களும் அந்த ஊழியம் செய்தார். செய்திகள் அருமையா இருந்தது. 3வது நாள் செய்தி வந்து அவர் வந்து சொன்ன வசனங்கள், டவுலஸ் என்னுடைய ஆண்டவர் எங்கள் எஜமான், கூரியோஸ் நாங்கள் அவருடைய அடிமைகள் என்று. இந்த செய்தி என்னை மிகவும் பரவசப்படுத்தினதினாலே அங்கே நாங்கள் யாழ்ப்பாணம் தெரிஞ்ச ஆக்களுக்கு விளங்கும் சாவச்சேரிக்கும் நுணாவிலுக்கும் எவ்வளவு தூரம் என்று, அங்கே ஒரு 1.5 மைல் தான் இருக்கலாம். அவ்வளவு கொஞ்ச நேரத்துக்குள்ள நாங்கள் வந்த பொழுது எனக்கு ஆண்டவர் ஒரு பாட்டை கொடுத்தார், ஒரு அருமையான பாட்டு. அதை நான் இப்பொழுது உங்களுக்கு பாடுகிறேன். இயேசுவே நான் உந்தன் அடிமை, உம்மை விடமாட்டேன், உம்மை விடமாட்டேன். இயேசுவே நான் உந்தன் அடிமை, நீரே என் எஜமானாயிருப்பதினாலே உம்மை விடமாட்டேன். இயேசுவே நான் உந்தன் அடிமை. பாவியான என்னை நேசித்தாரே, பாவமற என்னை கழுவினாரே, பாவியே நீ ஓடி ஓடிவா, விரைந்தவரும் உடன் சேர்த்து கொள்வார். இயேசுவே நான் உந்தன் அடிமை, நீரே என் எஜமானாயிருப்பதினாலே உம்மை விடமாட்டேன். ஒன்றுக்கு உதவாத நான் என்று ஏங்கி தீயங்கி நீ கலங்கிடாதே, ஆவியால் உன்னை அபிஷேகித்து அற்புதங்கள் செய்ய அழைக்கிறாரே. இயேசுவே நான் உந்தன் அடிமை, நீரே என் எஜமானாயிருப்பதினாலே உம்மை விடமாட்டேன். இயேசுவே நான் உந்தன் அடிமை, உம்மை விடமாட்டேன். ஆம், நான் இயேசுவினுடைய அடிமை. நான் அவரை நான் விடவே மாட்டேன். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து எம்மை பாவத்திலிருந்து மீட்டது மட்டுமல்ல, அவர் எங்களை சாபத்திலும் இருந்து அவர் எங்களை மீட்டுக் கொள்கிறார். அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 15-19 வசனங்களே நாங்கள் பார்க்கிறோம்.
அங்கே ஆதாம் அவருடைய கீழ்ப்படியாமையினாலே அங்கே ஒரு சாபம் வந்தது. அங்கே முள்ளும் குறுக்கும் அங்கே உண்டாக்கப்பட்டது. அங்க 18ஆம் வசனம் சொல்லுறது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் என்று. ஆதாம் செய்த பாவத்தின் விளைவு முள்ளு. அது ஒரு விதமான ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி, தண்டனை தானா. என்னடா, thorns used as an instrument of punishment. இயேசு கிறிஸ்து தானே இந்த பாவத்தில் வந்த சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார். Jesus took the curse of the law upon himself. அந்த அங்க இருந்த சட்டங்களிலே இருந்த அந்த பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து தான் எடுத்ததினாலே எங்களை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஒரு கடவுளுக்கு கீழ்ப்படியவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதமும், அங்கே 15-19 மட்டும் கீழ்ப்படியாமைக்கு வர சாபங்கள் எல்லாம் அங்கே கூறப்படுகிறது. இன்னும் கலாத்தியர் 3:10ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எங்களுடைய எல்லா விதமான பிழையான எல்லா விதமான காரணங்களுக்காகவும் எங்களுக்கு நாங்கள் பாவத்தில்தான் நாங்கள் நாங்கள் அதால எங்களுக்கு சாபம் வந்திருந்தது. இந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து அங்கே பழைய ஏற்பாட்டில சொல்லப்படுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று. ஏன் அது ஒரு சாபமாக எடுத்தார்கள். அந்த சாபத்தை எங்களிடம் இருந்து எடுப்பதற்காக இயேசு அங்கே சிலுவையிலே எங்கள் சாபங்களுக்காக மரித்து, அங்கு எங்களுக்கு எதிராக எழுதியிருந்த அந்த சட்டத்தை அங்க சிலுவையிலே அவர் அடித்து போட்டார். ஆணி அடித்து அதை இல்லாமல் பண்ணி விட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சாத்தானின் வல்லமையிலிருந்தும் எங்களை விடுவிக்கிறார். The cross destroys the power of Satan. சிலுவை சாத்தானினுடைய எல்லா விதமான வல்லமையையும் முறியடித்தது. இயேசு அங்கே மரித்ததினாலே சாத்தான் அங்கே தோற்கப்பட்டான். அப்போஸ்தலர் 26:18, இருளை விட்டு ஒளிக்குள் வருவதற்கு அவர்கள் கண்களை திறக்க என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலருக்கு அங்கே இயேசு அங்கே பவுல் அப்போஸ்தலனுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஜனத்தினுடைய கண்களை திறப்பதற்காக அந்த 26:18 நான் வாசிக்கிறேன். அவர்கள் கண்களை அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்தில் வருவதற்காக அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை நான் அனுப்புகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலனுக்கு அங்கே ஆண்டவர் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் இருந்த இருளிலே இருந்து அவர்களை ஒளிக்குள் கொண்டு வருவதற்காக அவர்கள் கண்களை திறக்கும்படி. இன்னும் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 13-15 வசனங்கள், அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது மிக ஒரு அருமையான வசனம். Colossians 2:13-15. 2ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனங்களினாலேயும் மரித்தவர்களாயிருந்து உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் அடித்து எல்லா துரைத்தனங்கள் எல்லாவற்றையுமாவே அங்கு எல்லாவற்றையும் இயேசு அதை சிலுவையிலே அடித்து விட்டார். ஆகவே இனி எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை. He has nailed it to the cross. எல்லா விதமானங்களுக்கு வர வேண்டிய தேவையில்லாத காரியங்களை. இன்னும் கலாத்தியர் 1:4 நாங்கள் பார்க்கிறோம், நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும் படிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் எபிரேயர் 2:14-18 பார்க்கிறோம், மரணத்திற்கு அதிபதியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கு
ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துக்கு அடிமையா இருந்தவர்களையும் அந்த பயத்திலே இருந்தும் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினாலே வெற்றி கொடுத்தார். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 54, 57 வசனங்களை நான் பாட்டாய பாடுகிறேன். மரண முன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமுங்கே, மரணத்தின் கூரொடித்தார் இயேசு, மரித்தால் நீ பிழைப்பாய், மகிமை அடைந்து நீடுளி வாழ்ந்திடுவாய். பாருங்கோ, இயேசு தன்னுடைய மரணத்தினாலே பிசாசானவனை அங்கே மீட்டு வென்று விட்டார். எங்களுக்கு ஜெயம் கிடைத்து விட்டது. மரண பயத்திலும் இருந்தும் எங்களை அவர் மீட்டு கொண்டார். ஆகவே சாத்தானை அவர் வென்று விட்டார். சாத்தானை வென்று ஜெயம் எடுத்தார், சிலுவை மரணத்தால் வெற்றி சிறந்தார். சாத்தானை வென்று ஜெயம் எடுத்தார், சிலுவை மரணத்தால் வெற்றி சிறந்தார். பாருங்க, இயேசு அந்த சிலுவை மரணத்தினாலே சாத்தானை முறியடித்து எங்களுக்கு வெற்றி கொடுத்தார். அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அவர் பிறம்பினாலும் எங்களுக்கு, அவர் வந்ததினாலே எங்களுக்கு மீட்பு கிடைத்தது. கலாத்தியர் 4:4-5 வசனங்கள், நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக கால நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அங்கே பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு பிறப்பதற்கு ஒரு காலம், அவர் மரிப்பதற்கு ஒரு காலம், எல்லாத்துக்கும் அங்க எல்லாம் முதல்ல எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த நேரம் வந்து அந்த கால நிறைவேறின பொழுது இயேசு வந்து ஸ்திரீயினுடைய வயிற்றிலே வந்து பிறந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசு வந்து அங்கே பிதாவோடு இருந்தவர் இங்கே வர வேணும் என்றால் எங்களுக்காக வந்து மரிக்க வேணும். ஏனென்னா மரணம் எங்களுக்கு ரத்தம் சிந்தலில்லால் பாவம் மன்னிப்பில்லை, அது பரிசுத்தமான இரத்தம். ஆகவே இயேசு வர வேண்டி இருந்தது. ஆகவே அவரும் எங்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய்த்தான் வந்திறங்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் இயேசு கிறிஸ்து மரணத்தினாலும் எங்களுக்கு மீட்பு. எபிரேயர் 9:12, வெள்ளாட்டு கடா இளங்கால இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, அவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இயேசு வந்து எங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே அங்கே வந்து பாவ மன்னிப்புக்காக ஆடு அப்படிப்பட்ட கடாவை கொண்டு போய் அங்க ரத்தத்தை சிந்துறார்கள். ஆனால் எங்களுக்கா இயேசு அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போனதினாலே இப்ப எங்களுக்கு நாங்கள் நேரா ஆண்டவருக்கு ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு அவர் வழியை திறந்து தந்திருக்கிறார். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், அதான் நான் இப்ப வாசிச்சேன் 9 9:12 இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பு தந்திருக்கிறார். மரணத்தை வென்ற இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்ததா ஜீவிக்கிறார், அவரால் நானும் ஜீவிக்கிறேன், உயிர் வாழ்வேன் நான் அவர் புகழ் பாட. இன்னும் நான் அங்கே பாடுகிறேன், நீர் எனக்காக மரித்தீரே. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எங்கள் பாவத்திலே இருந்து எங்களை விடுதலை ஆக்கும்படி மனு குலத்தாக மரித்தார். ஜீசஸ் died on behalf of the sinful humanity. பாவ மனிதனுக்காக இயேசு மரித்தார். அங்கே இயேசு மரித்ததால் பாவத்திலிருந்து எங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சது. The death of Jesus Christ brings forgiveness for sin. எங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் தான், அவர் சிந்திய இரத்தத்தினால் தான் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது என்று பார்க்கிறோம். ரோமர் 5:6 சொல்லுகிறது, நாம் பெலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இன்னொன்று நாங்கள் பார்க்கிறோம், அங்கே மத்தேயு 26:26, அது அங்க நாங்கள் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து அந்த கடைசி ராப்போசனத்திலே அவர் சொல்லுறார், இந்த இரத்தம்
என்னுடைய அப்பத்தை புசித்து என்னோட மாம்சத்தை புதித்து என்னோட ரத்தத்தை பானம் பண்றவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறேன்னு சொல்லி அந்த ரத்தத்துல இருந்த வல்லமையை குறித்து எனக்கு ஒரு சாட்சி. அங்கே டிசம்பர் 5ஆம் தேதி இந்தியாவில இருக்க இந்த மகனுக்கு டபுள் நிமோனியா வந்து கொஞ்சம் கடுமையா தான் இருந்தவன். அப்பொழுது நான் அவனை கூப்பிட்ட பொழுது அவன் எடுத்தான். ஆனா அவனுக்கு கதைக்க முடியல. அப்படியே இருமலோட நான் நினைச்சேன் முடிஞ்சு தழுவலன்ட்டு. அப்ப நான் அந்தரப்பட்ட பொழுது ஆவியானவர் எனக்கு சொன்னேன், நீ உடனே கம்யூனியன் எடுன்று. நான் உடனடியாக போய் அப்பாவும் என்னோட இருந்த நான் ஒவ்வொரு நாளும் எடுப்பேன். இயேசு எனக்கு செய்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்தி எடுப்பேன். நான் நீ ராவிலே படுக்க முன்பு ஆகவே ஓடிப்பேன். நான் கொஞ்சம் ஜூஸையும் அவர் அப்பத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 23 இருந்து கண்ணீரோடைய ஆண்டவரே, இது வானத்திலிருந்து வந்த அப்போ, இது வந்து புசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அந்த மன்னாம் போல அல்ல, உம்முடைய அற்பம் உம்முடைய சரீரத்தை நீர் கொடுத்த அந்த சரீரத்தை புசித்து உம்முடைய ரத்தத்தை பானம் பண்றவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு என்று சொல்லி நான் அழுது செபித்து ஒரு 5 நிமிஷம் தான் முடியிருக்கு. நான் திருப்பி கூப்பிட்ட பொழுது உடனடியாக ஒரு சத்தம் இல்லை. நான் பயந்துட்டேன். 2ஆம் முறை கூப்பிட்ட பொழுது ஐயோ அந்த என்னுடைய மகன் ஒன்றும் நடக்காதபடி அவன் வியாதியா இருந்த மாதிரி அதை இருமலும் இல்லை, ஒன்றும் இல்லை. பாருங்க கர்த்தர் எவ்வளவு வெற்றி, அவருடைய ரத்தத்திலே இருக்கிற அந்த வல்லமே நாங்கள் விசுவாசத்தோடு அவருடைய சரீரத்திலும் ரத்தத்திலும் பங்கு பண்ணும் பொழுது இவ்வளவு வெற்றி எங்களுக்கு கொடுக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாக நான் இருக்கிறேன். இனி அங்க எனக்கு ஒரு பாட்டு. கல்வாரி காட்சி கண்டாயாம், கல்லும் கரையும் காட்சி என்றோ, கத்தன் இயேசுவை கண்டாயாம், குருசினில் தொங்குகிறான். கல்வாரி காட்சி கண்டாயாம், கல்லும் கரையும் காட்சி என்றோ, கத்தன் இயேசுவை கண்டாயாம், குருசினில் தொங்குகிறார். சிந்திடுதே உதிரம் பாய்கின்றதே அன்பினூற்று, சிறியோனின் சிறுமையேற்று சின்னத்தனம் பண்ண பாடுகிறாரே, குருசினில் தொங்குகிறார். அன்பரின் அங்கமதாம் அழகும் சௌந்தரியமும் இழந்து ஆடிபட்டு தாழும் புகழேற்று ஆணிகளால் கடவப்படுகிறாரே, குருசினில் தொங்குகிறார். கல்வாரி காட்சி கண்டாயா, கல்லும் கரையும் காட்சி என்றோ, கர்த்தன் இயேசுவை கண்டாயாம், குருசினில் தொங்குகிறார். அடுத்தது 2வது பந்தி வந்து சிலுவை மரத்தில் தொங்கிய இயேசுவே, என் பாவங்கள் துக்கங்கள் சுமந்தீரே, உம் இரத்தத்தாலே என்னை கழுவி உம் பிள்ளையாக மாற்றி நீரே. இயேசு கிறிஸ்துவின் மரணம், அந்த சிலுவை மரணம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பொல்லாத ஒரு அகோரமானது ஒன்று. அது மாத்திரமல்ல, அவமானம். கொலைபாதகர்களைத்தான் சிலுவையிலே அறைவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து 2 கள்ளர்கள் கொலைபாதகர்களுக்கு நடுவிலே அவர் தொங்குகிறார். இவ்வளவு அவமானம் எல்லாம் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டார். எபிரேயர் 12:2 சொல்லுது, இயேசு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாராம். இன்னும் அவர் பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாழ்த்தினார். பாருங்க எவ்வளவாக எங்களுக்காக, எவ்வளவு அவமானம், எவ்வளவு வேதனை, எல்லாவற்றையும் இயேசு எங்களுக்காக செய்தார். அதான் நான் கேட்கிறார், நான் உனக்கு ஜீவன் தந்தேன், நீ எனக்கு என்ன செய்தாய் என்றுதான் கேட்கிறார்.
The death of Jesus Christ on the cross, that is the center to the Christian faith. அது நடுமையமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு மையமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த மரணத்தும் அந்த உயிர்த்தலினால் தான் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது. அங்க ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த விசேஷமாக அந்த 4வது வசனத்திலே, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், எல்லாம் எங்களுக்காகவே ஆண்டவர் செய்து முடித்தார். பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 சொல்ற, தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். என்னத்துக்காக அவர் சிலுவைக்கு போக வேணும்? என்னையும் உங்களையும் பாவத்திலேயும் சாபத்திலே எல்லாத்திலும் இருந்து மீட்க வேணும் என்று, எங்கள் வியாதியிலிருந்து எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேணும் என்று அடிகள் வாங்கி எவ்வளவாக அவர் வேதனைப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் 2 கொரிந்தியர் 5:21 சொல்றது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து the blood of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அங்க நான் பாடுகிறேன், உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவி உம்முடைய பிள்ளையாக மாற்றினீர் என்று. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய கீழ்ப்படிவினாலும் தமது ஜீவனை கொடுத்ததினாலும் எங்களுக்கு மீட்பும் பாவ மன்னிப்பும் கிடைத்தது. அவருடைய ரத்தம் அது ஒரு பலி, எங்களுக்காக பலியானார், எனக்காக அவர் பலியானார். அவனால் நான் அவருக்கு என்ன செய்தேன் என்றுதான் நான் பாடுகிறேன். ஏற்கனவே நான் வாசித்தது போல எபிரேயர் 9:12, வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவர்களுடைய ரத்தம் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பை உண்டாக்கினார். இன்னும் அவருடைய அந்த இதிலே நான் அவர் ரத்தத்தினால் என்னை கழுவி அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றினார். ரத்தத்தால் என்னை கழுவுடைய பிள்ளையாக மாற்றினார். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக வரும் பொழுது, ஆவியானவர் எங்களுக்குள்ளே வரும் பொழுது, அங்கு எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பிள்ளைகளாக நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுகிறோம். இனி எபேசியர் 1:7, அங்கு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியை இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 2ஆம் சரணம் இல்ல பிள்ளை, நான் இன்னும் இதை நான் சொல்ல வேணும் என்னென்றால், இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் எங்களுக்கு என்னென்ன நடந்தது என்றதை நான் ஒரு பாட்டு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாட்டிலே ஒரு 2 சரணங்களை மட்டும் நான் பாடுகிறேன். ரத்தமே ரத்தமே இயேசு சிந்திய ரத்தமே, என் பாவங்களை கழுவியதே, பரிசுத்த தெய்வம் பலியானாரே, இயேசு நமக்காகவே ரத்தம் சிந்தினார். ரத்தமே ரத்தமே இயேசு சிந்திய ரத்தமே, என் பாவங்களை கழுவியதே, இயேசு சிலுவையில் தொங்கி மரித்தாரே, பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்கு உண்டாகியதே, இயேசு சிலுவையில் தொங்கி மரித்தாரே, இயேசுவின் ரத்தம் பாவங்களை கழுவியதே, இந்த ஊற்றண்டை நீ இன்றே வந்திடுவாய். ரத்தமே ரத்தமே இயேசு சிந்திய ரத்தமே, என் பாவங்களை கழுவியதே, பாவிகளுக்காகவே இயேசு மரித்தாரே, தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ண, பாவிகளுக்காகவே இயேசு மரித்தாரே, இயேசுவின் ரத்தத்தால் நீதிமன்களாக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. ரத்தமே ரத்தமே
இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தாலே சமாதானத்தை உண்டாக்கினார். இயேசுவின் மரணத்தாலே ஒப்புரவாக்கப்பட்டோம், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் ஆகிவிட்டோம். ரத்தமே ரத்தமே இயேசு சிந்திய ரத்தமே என் பாவங்களை கழுவியதே. இன்னும் அங்கே ஒரு பாட்டிலே நான் பாடுறேன். வழியோரமாய் கிடந்தேன், ஆதரவற்று கிடந்தேன், என்னை தேடி வந்து தம் ரத்தத்தால் கழுவினார். அவர் பிள்ளையுமானேன், அவர் சொந்தமுமானேன், அப்பா என்றழைக்கும் உரிமையும் பெற்றேன். இயேசு என்னை தேடி வந்து தன் இரத்தத்தால் கழுவி எண்ணி அவருடைய பிள்ளையாக நான் அப்பாண்டு கூப்பிடத்தக்கதா எனக்கு உதவி செய்திருக்கிறார். நான் 3வது சரணம், 2ஆம் சரணம். முள்முடி சூட்டி வையப்பட்டீரே, என் சிந்தனை பாவங்கள் உம்மை வருத்திடவே, ஈட்டியாலும் நீர் குத்தப்பட்டீரே, 5 காயங்கள் எந்தனுக்காய். அங்கே மத்தேயு 27:29 பார்க்கிறோம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையிலே ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜா வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்களாம். பாருங்கள், எல்லாவற்றையும் தேவன் எனக்காக ஏற்றுக்கொண்டார். மார்க் 15:17 சிவப்பான மேல் அங்கே அவருக்கு உடுத்தி முள்முடிய பின்னி அவருக்கு சூட்டி அவரை ஏளனம் பண்ணினார்கள் என்று. இவை எல்லாவற்றையும் எனக்காக என் ஆண்டவர் சகித்தார். இன்னும் அடுத்தது நான் பாடுகிறேன். என் சிந்தனையினாலே வந்த பாவங்களையும் ஆண்டவரை உண்மை வருத்திடுறது. ஆனபடியாத்தான் நீர் அங்கே விழாவிலும் குத்தப்பட்டு 5 காயங்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர்களே. கொலோசியர் 1:21 சொல்லுகிறது, மனதிலே சத்துருக்களாய் இருந்தோமாம் நாங்கள், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தமாகவும் குற்றமற்றவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவர் தன்னுடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நாங்கள் தேவனுக்கு தூரமா இருந்தோமே, எங்கட மனசிலே பாவமான சிந்தனை எல்லாம் இருந்தது, துர்க்கிரியல் எல்லாம் இருந்தது. எப்படி எனில் நாங்களும் மத்தேயு 15:19 சொல்லுது, எப்படி எனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவு, பொய் சாட்சிகள், தூஷணம், இப்படி எல்லாம் இருதயத்திலிருந்து வருது. அங்கே ஒருவர் மற்றவர்கள் காண மாட்டார்கள், ஆனால் தேவனுக்கு தெரியும். இந்த கெட்ட பாவங்கள் எல்லாற்றையும் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்கு தான் 5 காயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். மனதிலே இருந்து சிந்தனை பாவத்தையும் எனக்கு மன்னிப்பதற்காகத்தான் என் ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார். 5 காயங்கள் எந்தனுக்காய்? 5 புலன்களால் நாம் செய்த தவறான காரியங்கள், 5 காயங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார். 2 கைகள், 2 கால்கள். ஆண்டவரே விழாவிலும் அங்க கொத்தினார்களே, எல்லாவற்றிலும் 5 காயங்களை எங்களை 5 புலன்களினாலே நாங்கள் தேவையில்லாத பேச்சு, கேட்கக்கூடாத வார்த்தையில், பார்க்க கூடாத காரியங்கள், இவற்றின் நிமித்தம் தீய எண்ணங்கள், எங்கள் உணர்வு, அவயங்கள் எல்லாவற்றும் பாவங்களுக்காக இயேசுதாமி 5 காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த 3ஆம் சரணத்திலே நான் பாடுகிறேன். உம்மழகும் சௌந்தரியமும் இழந்தேனீர் பரேதாப கோலமானீர், என்னையும் மோடு சேர்த்திடவே இத்தனை பாடுகள் ஏற்றீரே. பாருங்க, எங்களை ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவரா? அவர் தன்னுடைய அளவு சௌந்தரியம் எல்லாவற்றையும் இழந்தார். எனக்கு ஒரு பாட்டிலே, வெண்மையும் சிவப்புமான இவர் 10,000 பேர்களில் சிறந்தவராம், சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கி விழி புஷ்பம், இவரே முற்றும் அழகுள்ளவர். இந்த அழகெல்லாம் எனக்காக இழந்தார். அளவு சௌந்தரியம் எல்லாம் அளந்து இழந்த பொழுது ஒரு பரிதாபமான கோலமாக எனக்காக இருந்தார். அங்க உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே சூலமித்தியால் தன்னுடைய ஆத்ம நேசரை விவரிக்கிறார்.
என் நேசர் வெண்மையின் சிவப்புமானவர் 10,000 பேரில் சிறந்தவர். இதேதான் என் ஆண்டவரும். அவர் 10,000 பேர்கள் சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் நீதி. ஆனால் இப்படிப்பட்ட அவர் என்ன மாதிரி இருக்கிறார் நீங்க பாருங்க. இன்னும் ஒரு பாட்டிலும் 1000 10,000 பேர்களில் சிறந்தவராம் அழகும் சௌந்தர்யமும் எனக்காய் இழந்தவரே. பாருங்க, இப்படியான ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம். ஏசாயா 52:14 அழாமல் எப்படி இருக்க முடியும்? மனுஷரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். He was disfigured. மனிதனை போல அவர் காணப்படவில்லை. அங்கே தாவீதும் 22ஆம் சங்கீதம் 6-7 வசனங்கள் 8 வசனங்களும் சொல்லுகிறார், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்படும் ஜனங்களாலும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு எல்லாவற்றையும் இழந்தாரே, அவ்வளவு அடி, இவ்வளவு எல்லாவற்றையும் எனக்காக இழந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேறு என்னத்தை அவர் சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் எங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதெல்லாம் என்னத்துக்காக? அவர் என்னை தன்னோடு சேர்த்து கொள்வதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டார். எவ்வளவு ஹியூமிலியேஷன் அவருக்கு, அவமானம், எவ்வளமாக அவர்களை தாழ்மையாக தன்னை கொடுத்தாரே. ஜீசஸ் கிரைஸ்ட் சஃபர்ட் ஹியூமிலியேஷன். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்காக அவர் அவமானம் பட்டார். அவருடைய மனத்தை புண்படுத்தப்பட்டது. நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவரை புண்படுத்தியது. எல்லாவற்றுக்காக தான். நாங்க ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே 2-4 வசனம், 7, 8, 9, 12 வசனங்கள்ல சொல்றது, அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லையாம், அவரை பார்க்கிறதுக்கு நாங்கள் விரும்பப்படவில்லையாம் என்று சொல்லப்படுகிறது. அவர் அசட்ட பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாங்கள் மறைத்து கொண்டோம். அவர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ணே இல்லை. பொய்ச்சாட்சி எல்லாம் சொல்லி எவ்வளவெல்லாம் போட்டு இம்சப்படுத்தினார். எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் வாயை திறக்கவும் இல்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவாக எண்ணப்பட்டார். பாருங்க, இவ்வளவெல்லாம் எங்களுடைய ஆண்டவர் மரணத்தை எங்களுக்காக ஏற்றுக்கொண்டார். அவர் எல்லாவற்றையும், அக்கிரமம் எல்லாவற்றையும் தன்னில தானே ஏற்று சுமந்து அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஏசாயா 50ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் என் முகத்தை அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் நான் மறைக்கவில்லை என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் இவ்வளவாக எங்களுக்காக, ஆண்டவர் எனக்காக தான் சொன்னாரு, என் இயேசுவே, என் மீட்பரே, நீர் எனக்காக மரித்தீரே, ஆனால் நான் என்ன செய்தேன் என்பதான் நான் அவருக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அங்க மத்தேயு 27:34 பார்க்கிறோம், அவருக்கு கசப்பு கலந்த காடியையும் அவருக்கு குடிக்க கொடுத்தார். ஆனால் அவர் அதை குடிக்கவில்லை. அவர் பார்த்துட்டு கொஞ்சத்தை எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டாரே. நானும் நீங்களும் போற எங்கள் வாழ்க்கையில இருக்கிற கசப்பான காரியங்கள், அந்த வேதனையான எல்லாவற்றையும் அவர் எடுத்து விட்டார். கத்தரார் கசப்பையும் அவர் மதுரமா மாற்றார். எனக்கு ஒரு பாட்டிலே, மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றிய கர்த்தாவே உம்மை அழைக்கின்றேன், மனுஜரின் உதவி விருதாவமே, எபனேசரே எழுந்திடுவீர், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றிய கர்த்தாவே உம்மை அழைக்கின்றேன்,
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். மோற்றும் ஜெயம் கொடுக்கின்றவனே, ஜெயமா என்னை நடத்திடுவீர். பாருங்கோ, மாறாவின் கசப்பு எனக்கு ஒரு கசப்பான ஒரு நிலவரம் வந்த இடத்திலே நான் யாரிடம் ஓடுவேன், யாரிடம் எனக்கு உதவி கிடைக்கும் என்று நான் வேங்கின வேளையிலே ஆண்டவர் சொன்னார், மனுஷருடைய உதவி வீறுதான், அது உதவி இல்லை, என்னுடைய உதவிதான் என்று சொல்லி அதை அழகாக மாற்றினார். அந்த கசப்பான அந்த காரியத்தை அவர் மதுரமாய் மாற்றின ஆண்டவர். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கசப்பான காரியம் வந்தால் வேதனைப்படாதீங்கள், அவரிடம் போங்க. உடனடியாக அந்த கசப்பை அவர் மாற்றி மதுரமாக மாற்றி தருவார். எங்கள் ஆண்டவரால் ஆகாத காரியம் அங்கே ஒன்றுமே இல்லை. இப்படியாக இவ்வளவு எங்களுக்காக வேதனை, பாடுகள், அடிகள், 39 தழும்புகள் எனக்காக ஏற்றுக்கொண்டார். என்னுடைய வியாதி எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டதினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் எங்களுக்கு உண்டு. ஆகவே நாளே நாங்கள் இன்னும் அவர் என்ன தன்னோட சேர்ப்பேன் என்று சொல்லி எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தார். குயவன் கை காலே மண் போல் நீ என் கையில், உன்னை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன். உன்னிலன் மகிமை விளங்கும்படி செய்வேன், நீ என்னுடன் இருக்க உன்னை நான் சேர்த்து கொள்வேன். மணவாளியே மணவாளியே, உன்னை என் மணவாட்டியாக்கினேன். மணவாளியே, இதே பாட்டுல தந்தார். உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டது. இந்த களிமண் போட நான் அவற்றை கையிலான் இருக்கிறேன். அவருக்கே விட்டுட்டேன். நீங்கள் என்ன மாதிரி என்ன வணிய போறீங்களோ நீங்கள் விளையுங்கோ. ஏன் அவரை என்னை காணும் பொழுது நான் உடைந்த பாத்திரம் போலதான் இருந்தேன். ஆனா நான் உடைந்த நான் என்னை எறியவே இல்லை. அவர் நான் என்ன பிரஷஸா எடுத்து திரும்பாம என்ன வனைந்து நித்திய விவாகத்துக்கு உன்னை நியமித்தேன், நீ என்னுடையவள் என்று எனக்கு சொன்னேன். ஆண்டவருக்கு இவ்வளவு நன்றியா இருக்க வேணும். அப்படித்தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். உங்களை தான் அழைத்தவர் எல்லாருக்கும் இதை சொல்லுகிறேன். நீங்கள் எனக்கு பிரஷஸ் ஆனபடியாத்தான் தன் வெளியேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களுக்கு அடிக்கப்பட்ட ஆண்டவருக்கு கோடி கோடி சோத்திரம். இப்பொழுது நான் இந்த நாள் எனக்குரிய தீம் சாங்கையும் பாடி நான் செய்தியை முடிப்பு கொண்டு வருவேன். என் இயேசுவே என் மீட்பரே, என் இயேசுவே என் மீட்பரே, நீர் எனக்காக மரித்தீரே, நான் உமக்கு என்ன செய்தேன். சிலுவை மரத்தில் தொங்கிய இயேசுவே, என் பாவங்கள் துக்கங்கள் சுமந்தீரே, இரத்தத்தாலே என்னை கழுவி பிள்ளையாக மாற்றி நீரே. என் இயேசுவே என் மீட்பரே, என் இயேசுவே என் மீட்பரே. முள்முடி சூட்டி வையப்பட்டீரே, என் சிந்தனை பாவங்கள் உமை வருத்திடவே, ஈட்டியாடும் நீர் குத்தப்பட்டீரே, 5 காயங்கள் எந்த நோக்காய். என் இயேசுவே என் மீட்பரே, என் இயேசுவே என் மீட்பரே, நீர் எனக்காக மரித்தீரே,
நான் உமக்கு என்ன செய்தேன்? உம்மழகும் சௌந்தரியமும் இழந்து நிற்பரிதாப கோரமணீரும் அழகும் சௌந்தரியமும் இழந்து நிற்பரிதாப கோலமானீர் என்னையும் மோடு சேர்த்திடாவே இத்தனை பாடுகள் ஏற்றீரே என்னையும் மோடு சேர்த்திடாவே இத்தனை பாடுகள் ஏற்றீரேன் இயேசுவே என் மீட்பரே என் இயேசுவே என் மீட்பரே நீர் எனக்காக மரித்தீரே நான் உமக்கு என்ன செய்தேனாம்? இயேசுவே இவ்வளவான பாடு இவ்வளவான அவமானம் எல்லாம் எனக்காக என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற உண்மை அறிந்தவர்களுக்காக நீர் சிலுவையிலே தொங்கினீரே. விசேஷமாக இந்த நாட்களிலே சிலுவை பாடுகளை சிந்திக்கும் நேரத்திலே நாங்களும் டைம் எடுத்து இவ்வளவாக எனக்கு செய்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்தேன்? நான் உண்மை சிலுவையில் அறையிட்டு நான் ஒரு நாளும் சொல்ல போறது இல்லை, சொல்லவும் மாட்டேன். ஆனால் நீ சிலுவையிலே இருந்து எனக்கு வெற்றி கொடுத்தீங்கள் ஆண்டவரே. அந்த சிலுவைதான் எனக்கு வெற்றி. Thank you for your cross, Lord Jesus. இவ்வளவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த செய்தியை கொடுக்க கிருபை தந்தீர், உங்களுக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறபடினால் அவரை நோக்கி பார்த்து பிராசம் அடைந்தாலும் உங்கள் வெட்கப்படவில்லை என்று சொன்னவரே, இந்த நாளும் நான் வெட்கமடையாதபடி இந்த செய்தியை கொடுக்க எனக்கு செய்த உம்முடைய உதவிக்காக நன்றி நன்றி. என்னை பலப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் கேட்க போறவர்கள் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஒவ்வொருதும் ஒரு டைம் எடுத்து நாங்கள் யோசிக்க வேணும். எங்கே நான் உங்களை வேதனைப்படுத்தினேன், என்ன மன்னியுங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களிடத்தில் மன்னிப்பு கொடு. இந்த நாட்களிலே அவரோடு நாங்கள் மரித்தால் அவரோடு நாங்கள் உயிர்த்தெழுவோம். இந்த உயிர்த்தெழுந்த நாட்களும் ஆண்டவருக்கே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசு சுவாமி, மீண்டுமா நீ செய்த சகல நன்மைகளுக்காக நான் உண்மை சோத்திரித்து இந்த நேரத்தை எனக்கு தந்த பிரதர் லெஸ்லிக்காக, அவருடைய மனைவி அன்பான ரீட்டா, குடும்பம், இன்னும் எல்லாம் சங்கமம் எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துறேன். என்னையும் இந்த குடும்பத்தோடு சேர்த்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் என்னையும் எல்லாரையும் உம்முடைய குடும்பத்திலே எங்களை சேர்த்து கொண்டதுக்காக நன்றி. உம்முடைய மரணத்துக்காக பாடுகளுக்காக சோத்திரம் 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 ஆண்டவரே. மீண்டுமா நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் உண்மை சோத்திரித்து ஆண்டவரே, இந்த நாட்களே இந்த உலகத்திலே இருக்கிற ஜனம், இந்த விக்கிரங்களுக்கு பின்னாக ஓடுகிற ஜனம் உம்முடைய மரணத்தின் எண்ணத்துக்காக இயேசு மரித்தார் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி நீ செய்ய போறதுக்காக நான் உண்மை சோத்திரித்து சகல துதிகன மகிமையெல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே, இயேசுவின் நாமத்திலே நன்றி நன்றி நன்றி. இயேசு சுவாமி. உறவபஷிகர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன் 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 ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமீன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும்
குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புவிக்கிறோமா. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர்கள் கத்தர் தந்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். என்ன தலைப்பு இன்றைய நாளில் கொடுக்குறீங்கம்மா? இயேசு கிறிஸ்து என் மீட்பர் அல்லது பாவத்திலிருந்து என்ன மீட்டார் போட போறீங்களோ? மீட்பர். ஆமேன். அது அருமையா இருக்கு. நன்றி அம்மா. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. வானொலி அலங்கரித்து ஆசீர்வதித்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் மறுவொலிப்பிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவர் சார்பிலும் அம்மாவையும் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து மென்மேலும் பாடல்களை கொடுத்து, ராகங்களை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து வழி நடத்துவாராக. தனிமையில் இருக்கின்ற பொழுதும் அவருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்னொரு நேரடி ஒலிபரப்பை செவ்வாய்க்கிழமை சந்திப்போமா. அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, அம்மா. ஆமேன். Thank you, brother. God bless you. ஆமேன்.